வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி எபிசோடு பார்த்தீங்களா? விஜய் சேதுபதி எல்லாரும் கழுவி ஊற்றுறாங்க. என்னே தெரியல. விஜய் சேதுபதி போயிட்டு கமல் வரலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க 10 பேர். போன சீசன் ஃபுல்லாக கமலை திட்டினானுங்க. கமல் பயஸ்டாக இருக்கார், மாயாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறார், ஒழுங்காக ஹோஸ்ட் பண்ண தெரியல அப்படி இப்படின்னு. ஸோ இந்த தடவை விஜய் சேதுபதியை திட்டுறானுங்க. ஸோ விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். அது விஜய் சேதுபதி அவரோட வேலையை பார்க்குறாரு. ஸோ நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி எபிசோடு என்னென்னா, பொம்மையோடய வந்தாருங்க. சுற்ற விட்டிங்கன்னா நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சுற்ற தான் விட்டுச்சு பவித்ரா. கடைசி வரை அதை அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்குறாரு. நான் பண்ணினேன், ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணேன் அப்படின்னு அவர் எதிர்பார்க்குறாரு. அந்த பொண்ணு பயங்கர ஆக்டிங் பண்ணுதுங்க. நான் நல்லவ அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பல பொய் சொல்லுது. ஆனந்தி பொம்மையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த பொண்ணு போகும்போது ஆனந்தி போய் வை அப்படின்னு சொல்லி ஆனந்தியை புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இது போகும். ஸோ அதெல்லாம் அது கிளியராக தெரியும். அது நம்ம பொம்மையை வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம பொம்மையை வைக்க முடியாது அப்படின்னு. ஸோ அதை கடைசி வரை அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஓகே, அது அந்த பொண்ணோட இது. அடுத்து நம்ம ராயன் அண்டு ராணவ பிரச்சனை. ஜெஃப்ரி எல்போ பண்ணதை கேட்குறாரு. அவன் எல்போ பண்ணது அவனுக்கே தெரியும். அடித்து மூஞ்சில் பட்டதெல்லாம் தெரியாமல் எப்படி இருக்கும்? அவன் எல்போ மூஞ்சில் பட்டது, அவன் அப்படியே பட்டது தெரியாது சார், ஆனால் எல்போ பண்ணேன், ஆனால் மூஞ்சில் பட்டுச்சான்னு தெரியாது அப்படிங்கிறான். எப்பா என்ன நடிப்புடா, என்னடா எல்லாருமே நடிக்கிறீங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது. ஸோ ராணவ் நீ வார்த்தைகளை கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ஆனால் கரெக்டு தான், மூடு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுவும் இப்போது வெளியே உள்ளவங்களுக்கு அது பார்க்கும்போது நிறைய பேர் அது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது வார்த்தைகள் கரெக்டாக இருக்கணும். அடுத்து ஆனால் வார்த்தைகள் ரொம்ப பேரை ப்ரொவோக் பண்ணும். ஜாக்லின் ப்ரொவோக் பண்ணாங்கல்ல, ப்ரொவோக் பண்ண தானே அந்த வார்த்தையை விட்டான். ஸோ வேர்ட்ஸை ரொம்ப முக்கியம், வார்த்தைகள். ஸோ ராயனை சொல்கிறாரு, டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் போய் அடிக்க போகிறது, சண்டைக்கு போகிறதெல்லாம் ஏற்றுக்கிற முடியாது. நெக்ஸ்ட் டைம் இது அட்ரஸ் பண்ணுற, அதாவது டிஸ்கஸ் பண்ணுற இடத்துல இருக்காது. ஐ மீன் ரெட் கார்டு கொடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கை கொடுக்குறாரு. ஸோ இதுதான். அடுத்து சிவா எவிக்டாகி போயிட்டார். அவர் என்ன சொல்கிறது, அவர் ஒழுங்காக விளாண்டுருக்கலாம். பெட்டர்மெண்ட் பின்னாடி போய் தான் பேசிக்கிட்டே இருந்தார் ஒழிய அவர் அவரை பெட்டராக காமிச்சிக்கல. ஸோ இந்த தடவை தான் கேமில் ஒழுங்காக விளாண்டார். ஸோ அதை அனுப்பிட்டாங்க. ரஞ்சித்லாம் போயிருக்கலாம், ஆர்ஜி ஆனந்தியே போயிருக்கலாம். அவங்களாம் கேம்லேருந்து வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. சும்மா வெளியே போய் உட்காந்து பேசிக்கிட்டு தான் வராங்களோ ஒழிய கேம்லேயே இல்லை அவங்க. ஸோ சாச்சனாவது ஏதோ பண்ணுது, கத்திக்கிட்டு நம்ம இரிட்டேட் ஆனாலும் ஏதோ கேமில் பண்ணுது. ஸோ ஆர்ஜி ஆனந்தி, ரஞ்சித் அவங்களாம் ஏன் இருக்காங்கன்னே தெரியல. நெக்ஸ்ட்டு நம்ம ராயனும் சௌந்தர்யாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹைலைட்டான மூமெண்ட்டை தான். சௌந்தர்யாட்ட கேட்குற ராயன், அவர் போவார்னு உனக்கு தெரியலையா? சௌந்தர்யா சொல்கிறாங்க, எனக்கு தெரியலடா, அந்த வெளியே போகிறத மட்டும் என்னால் கணிக்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க. ராயன் கவுண்டர் பண்ணுறப்பல, மித்ததெல்லாம் கணிச்சு எப்படி கிழிச்சிருக்காங்க அப்படின்னு. ஆமாடா, அது வேணால் உண்மை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சௌந்தர்யாவுக்கு ஜெஃப்ரி இப்போ கேப்டன் ஆகணும். தனியாக கூப்பிட்டு மண்டையை கழுவிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சொல்கிறது வேலிட் தான். கஷ்டப்பட்டு வந்திருக்கான், ஜெயிச்சிருக்கான். அது எப்படி விட்டு கொடுத்துட்டு போகிறது யாருக்குமே விருப்பம் கிடையாது. ஸோ ஜெஃப்ரி நீ கேப்டன் ஆகணும், அதுதான் என்னோட விருப்பம், எல்லாரோட விருப்பமும் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கல்வி வச்சுருக்காங்க. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஜெஃப்ரி கேப்டன் ஆவானா இல்லை சாச்சனா ஆவாங்களா அப்படின்னு நிறையா வீடியோஸ்லாம் வந்துகிட்ருக்கு. சாச்சனா கேப்டன் ஆகிட்டாங்க அப்படி இப்படின்னு. ஸோ அது எனக்கு கன்ஃபார்மாக தெரில. பார்க்கலாம் எபிசோடு எப்படி இருக்குன்னு. நாளைக்கு தெரிஞ்சிடும், ப்ரொமோலேயே தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். குட் நைட்.